பொடி, அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் தேங்காய். இது தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் தேங்காய் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை வந்து இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துன்ட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் அப்போ வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அப்பம் குத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டேன். இப்போ மாவு ஒரு கரண்டி எடுத்து நடுவில் ஒரே இடத்துலையே குத்திக்கலாம் அப்பத்தை.